ஹாய் செல்லக்குட்டீஸ் அனியாசியோ. நான் உங்கள் மிகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிமின் எஃப்எஃப் என்னை மாற்றும் காதலே பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 15குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 14 பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னென்னா பார்ட் 14ல் ஒரு கமெண்ட், அந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ படிக்கிறேன். இந்த கமெண்ட்டை படிச்சுட்டு நான் வந்து ஒரு 4 செகண்ட் நம்ஜூனியே மறந்துட்டேன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இருங்க கமெண்ட் படிக்கிறேன். Hi sweetie, today Jimin FF sweet like you, and your voice like heaven angel, such as heavenly voice. It's so good to hear. நான் அப்படி கமெண்ட்டை படிச்சுட்டு அப்படியே ப்ளஷ் எல்லாம் ஆகிட்டு, வா வேற லெவல், யாரா நீ எங்கடா இருந்த இத்தனை நாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க, கீழே பார்த்தா அண்ட் ஸ்வீட்டி ஐ ட்ரை டு ஃப்ளர்ட் வித் யூ. அக்கா அப்புறம் தங்கச்சி எப்படி ஃப்ளர்ட் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறா. யாராடு அப்புறம் தான் போய் ஐடியா பார்த்தா ஜானவி எக்ஸ் கிரேட் 8. அடி பாதகத்தி, இப்போ நீ தான் வந்து இவ்வளோ நேரம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தியன்ற மாதிரி நான் ஒரு ஆர்வத்தில் கமெண்ட்டை வந்து அப்படியே உற்று நோக்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நேமை படிக்க மிஸ் பண்ணிட்டேன். அப்படியே டக்குன்னு அக்கா தங்கச்சி எப்படி ஃப்ளட் பண்ண பாருங்க அப்படின்னு பயந்துட்டேன். சரி ஓகே, இவளை வந்து சும்மா விடக்கூடாது, இது உனக்கு வந்து அங்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், உனக்கு வீடியோவில் வாய்ஸில் ரிப்ளை பண்ணுறேன் இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏம்மா இப்படி இல்லாமல் ஒரு அக்கா கிட்ட தங்கச்சி ஃப்ளட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்மா, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணுறீங்கம்மா. இந்த மீம் ரிவ்யூ அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு, இந்த மீம் ரிவ்யூ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம தங்கச்சிக்கு போடுற கமெண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணுறதே வந்து ஒரு வீடியோவை போட்டால் வேறு லெவலில் இருக்கும் போல். மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதம் வந்த கமெண்ட் எல்லாம் அப்படியே ரிவ்யூ பண்ணணும், வேறு லெவலில் இருக்கும். ஓகேயா? ஸோ ஜானவி எஸ்கேட் 8 உடனே வந்து நான் வந்து ஃபேன் பாய்ன்னு நினச்சி நான் அப்படியே ப்ளஷ்லாம் ஆனேன். 4 செகண்ட் ஏன் நம்ஜூனியை நான் மறந்துருக்கேன். ஆனால் நீ வந்து இப்படி பண்ணது நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். கமெண்ட் சூப்பர், பட்டு ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னு சொன்ன பற்றியா, அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். சரி ஓகே, சொல்லியாச்சா? ஆமாம் ஓகே. இந்த மாதிரியான அரிய வகை கமெண்ட்டுகள் நீங்களும் பண்ணணுமா? அப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே வாங்க இப்போ பார்ட் 15குள்ளே போகலாம். பார்ட் 14ல் வந்து என்ன இருக்கும், யூனா வந்துட்டு சாப்பிடாம செய்யாமல் நேராக அவள் ரூமுக்கு போயிருப்பா. ஜிமின் மேலே வந்து கோவப்பட்டுட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், நம்ம வந்து அவள் கூட பேச மாட்டோம்னு சொல்லிட்டோம், அதனால் நம்ம வந்து பேசாமலே இருப்போம், நம்ம அவள் சாப்பிட சொல்லி டேயூ கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி டேயூக்கு மெசேஜ் பண்ணி அவள் ஏதாவது சாப்பிட்டு படுக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே போல் டேயும் வந்து மெசேஜ் பண்ண யூனாவும் டேயூ பேச்சை கேட்டுட்டு ஒரு ப்ரெட்டும் மில்க்கும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே பால்கனியில் வந்து படுத்திருப்பாள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் வந்துட்டு போய் எட்டி பார்ப்பார், என்னதான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா பால்கனிலே பனியில் படுத்துருக்கிறத பார்த்ததும் ஐயோ பொண்டாட்டி வந்து பனியில் படுத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுவார், அந்த அடிப்பட்ட காலோட ஒரு ஆர்வத்தில் வந்து பொண்டாட்டியை காப்பாற்றணும்னு பால்கனி எகிரி குதித்து பெட்டில் தூக்கிட்டு கொண்டு போய் யூனாவை வந்து படுக்க வச்சுருப்பார். ஓகேயா? ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி எபிசோடை முடிச்சிருந்தோம். இப்போ வந்து ஆரம்பிப்போம்மா. 15 பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? யூனா பார்க்குறா, ஆமாம் நம்ம பால்கனிலலாம் படுத்து கிடந்தோம், எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே மேபி நைட்டு தூக்க கலக்கத்தில் வந்து மறுபடியும் பெட்டில் படுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு டைம் பார்க்குறா. ஓ மை காட் லேட் ஆகிடுச்சு, கிளம்பணுமே அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லி கிளம்பி போக அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் யூனோ ஆஃபீஸ் கிளம்புறா. ஸ்டெப்ஸ் இறங்கி வரா. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் உட்காந்துட்ருக்கான். எப்படியும் வருவா சாப்பிட, நேற்று தான் நம்ம இல்லாமல் சாப்பிடல போல், மார்னிங் ஆச்சும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து உட்காந்துட்ருக்க யூனோ ஆஃபீஸ் போக ரெடியாகி வரா. என்ன இவ கிளம்பிட்டா, இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகுன்னு சொன்னால் அப்படின்னு ஜிமின் யூனா பார்த்துட்டே யோசிச்சுட்ருக்க நேராக யூனா கீழே வரா. டைனிங் டேபிள்கிட்ட ஜிமின் உட்காந்துட்டு இருக்கதை பார்க்குறா. கண்டுக்கலை, அவள் பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வெளியே ஓடிடுறா. அடி இருடி, உனக்காக தான் இங்கே இருக்கேன், இவ பாட்டுக்கு போகிறா பாரு அப்படின்னு சொல்லி ஜிமின் மனசில் நினைக்க, அப்போ தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டோரை தாண்ட போக ஜிமின் மாம் வராங்க. என்ன யூனா ஆஃபீஸ்க்கா அப்படின்னு கேட்க ப்ளாக் பண்ணி, ஆமாம் ஆண்டி, நாளைக்கு புது சிஇஓ அப்பா அனௌன்ஸ் பண்ண போகிறாருல,
இன்றைக்கி டீம்மேட்ஸோட டிஸ்கஷன் சொல்லிவிட்டு சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க, மீட்டிங் இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, இந்த பக்கம் ஜிமின் வந்து பார்க்குறான். மாட்டினியா மாம்கிட்ட, இப்போ எப்படி எஸ்கேப் ஆக, சாப்பிடாமலையா போகிற, வா 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 அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஜிமின் மாம் வந்து கேட்குறாங்க, சாப்பிட்டியாடா அப்படின்னு. ஆ ஆ சாப்பிட்டேன் ஆண்டி, டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு ஓடிடுறீங்க. இந்த பக்கம் ஜிமின் எப்படியும் வந்து மாமா அவளை கூட்டிகிட்டு வருவாங்க, அவள் சாப்பிட்லன்னு சொன்னதும் அப்படின்னு சொல்லி குஷியாக அப்படியே டேபிள் மேலே டைனிங் டேபிளில் தாளம் போட்டுட்ருக்க ஜிமின் மாம் வராங்க. வந்துட்டு ஜிமின் மாமுக்கு தெரியாது இல்லையா, 2 பேருக்கும் ஆக்சிடெண்ட் ஆன விஷயம். ஸோ அதனால் ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துகிட்டு உடம்பெல்லாம் சரியானதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகலான்னு பேசி வச்சுருந்த விஷயம்லாம் வந்து ஜிமின் மாமுக்கு தெரியாது இல்லையா. அதனால் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, என்னடா நீ ஆஃபீஸ் கிளம்பல, பொம்பளை பிள்ளையா கரெக்டாக எப்படி ஆஃபீஸ் கிளம்பி போகிறாப்பார், உனக்கு ஒரு ஆள் சொல்லிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி மாம் வந்து திட்ட, போயிட்டாரா, சாப்பிடாமலே போயிட்டா, ஏன் மாம் நீங்களும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, கேட்டதுக்கு சாப்பிட்டேன்னு சொன்னாடா, அதான் போக விட்டேன், ஏன் நீ என்ன பண்ணுற, அவளை சாப்பிட வச்சு அனுப்ப வேண்டியதானே. ஆமாம், குழந்தாவ உட்கார வச்சு ஊட்டி விடுறாங்க, போங்கம்மா எனக்கு வைங்க, நான் சாப்பிட்டு கிளம்புறேன், ஏதோ பாவம்னு பார்த்தா ஓவராக பண்ணிக்கிட்டு அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்கான் ஜிமின். அப்படியே அங்கே டைம் ஸ்கிப் பண்ணால் யூனா ஆஃபீஸில் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கா. ஆஃபீஸ் டீம்மேட்ஸ், ஃபேக்ட்ரி லீடர்ஸ்னு எல்லாம் இருக்காங்க. யூனா அப்பா வந்து பார்த்திங்கன்னா சென்டர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு சிஇஓவாக எனக்கு அப்புறம் வரப்போகிறவங்கள நான் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இட்ஸ் கோனா பி அ சர்ப்ரைஸ் ஃபார் எவ்ரிஒன் ஹியர் அப்படின்னு யூனா அப்பா சொல்கிறாரு. இதில் என்ன சார் சர்ப்ரைஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, நீங்கள் உங்கள் சனில் நாட்டை கம்பெனி ஒப்படைக்க போகிறீங்க, எங்கள் எல்லாருக்கும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் மீட்டிங்கில். என்னன்னா உனக்கு ஓகே தானே அப்படின்னு உங்கள் அப்பா கேட்கல, உங்கள் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் கேட்க, ஆ சார் எனக்கு என்ன, எனக்கும் ஓகே தான். இல்லை ஏன்னா உங்கள் அப்பா கம்பெனி நெக்ஸ்ட்டு நீங்கள் ரூல் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, ஆக்சுவலி நினச்சிங்கன்னு கூட சொல்லலாம், ஆனால் இப்போ அது நடக்கலான்றப்போ உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே அப்படின்னு டீஸ் பண்ணுற டோனில் கேட்க, நீங்கள் அவன் கடுப்பேற்றுற மாதிரி பேசுகிறான்னு தெரியுது, இருந்தாலும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சாச்சா ரூல் பண்ணணும்லாம் நான் நினைக்கல சார், அப்பா விட பெட்டர் பொசிஷனுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸை கொண்டுட்டு போகணும், கம்பெனியை கொண்டுட்டு போகணுன்னு தான் நினச்சேன். நம்மகிட்ட நிறையா டேலண்டட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டிசைனர்ஸ் இருக்காங்க, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எல்லாமே, அப்போது நம்ம இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி யூனா வந்து பேச, யூனா இது ஒன்றும் ப்ராஜெக்ட் மீட்டிங் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு இதான் சாக்குன்னு பேசிகிட்டே போகிறீங்க, நெக்ஸ்ட்டு சிஇஓ நாளைக்கு வராரு, நாம் அவரை எப்படி வெல்கம் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிற டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, சும்மா இங்கே வந்து எங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல யூனாக்கு செம்ம காண்டாகுது. அப்படியே யூனா கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிட்ருக்கா. அப்படியே அவங்க அப்பா பக்கம் பார்க்க அவரும் வந்து எதுவுமே பேசலை. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஸ்கூலில் ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள புள்ளி பண்ணியிருப்பாங்க. அப்போது ஜிமினுக்கு தெரியும் நீங்கள் அவரோட ஃப்ரெண்டு தானே, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் அவங்க பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பார். அதுதான் வந்து உங்களுக்கு அப்படியே மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது. சடனாக அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, யூனா அன்வான்ட் டிஸ்கஷன்லாம் இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, டேட் என்ன சொன்னீங்க, அன்வான்டா அப்படின்றீங்க. அப்போ தான் அந்த ஆள், யூனா அப்பா பொண்ணு பேச்செல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு மறுபடியும் அவன் மூக்க நுழைக்க உங்களுக்கு செம்ம கோவம் வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. உடனே உங்கள் அப்பா, ஐ மீன் உங்கள் கம்பெனி எம்டி, யூனா நீங்கள் போயிட்டு உங்கள் டீமில் உங்களோட பொசிஷனை ஃபில் பண்ண வேறு ஒரு ஆளை மீட்டிங் அனுப்புங்க, வேண்டாத விவாதம்லாம் இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சார் என்ன, ஓகே சார் ஃபைன், நான் இனி எதுவும் பேசலை, ஓகே ஐம் சாரி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்க, சொல்கிறது கேட்கல, போயிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் டீமில் மீட்டிங் அட்டன் பண்ண உங்கள் இடத்துக்கு வேறு ஆளை அனுப்பிவிடுங்க, அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணட்டும், அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு, நீங்கள் இருந்தாலே பிரச்சனை தான் அப்படின்றார் உங்கள் அப்பா. யூமி கோனவ் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அவங்கள பார்க்காம சொல்ல, யூனாவும் வேறு வழி இல்லாமல் எம்டி சொன்னதுனால எழுந்திரிச்சு எல்லாருக்கும் போவ் பண்ணிவிட்டு கிளம்புறா.
நேராக அவங்க டீம் இருக்க பிளேஸ்க்கு போயிட்டு பார்க்குறா. கண்ணை மூடிட்டு பெருமூச்சு விட்டுட்டு, டேயு இங்கே வாய அப்படின்னு சொல்லி டேயுவை கூப்பிட்றா. ஏன்னாச்சு பிஎம், அது ஓகே, இவ்வளோ சீக்கிரம் மீட்டிங் முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி டேயு வர, இல்லை மீட்டிங் இன்னும் முடியல, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நீ மீட்டிங் அட்டன் பண்ண. ஏன் நான் ஏன் மீட்டிங் அட்டன் பண்ணோம்? சொல்கிறேன்ல, சரி மீட்டிங் அட்டன் பண்ணு ப்ளீஸ். அங்கே யார் என்ன சொன்னாலும் கோவப்படாத, ஓகேயா? காமா இரு. என்ன கோவமா? நானா? சேச்சே, என்ன பிஎம், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி டேயு சொல்ல, தெரிஞ்சதுனால தாண்டி சொல்கிறேன். சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, டேயு போகும்போது ஃபைட்டிங் பிஎம் அப்படின்ட்டு போகிறான். அது மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆனால் யூனா இங்கே டென்ஷனில் நின்றுட்டுருக்கா கேபினில். யூனா டீம்மேட்ஸும் யூனாட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு, பாம்கியூ உங்கள் டீம்மேட்டு வரான், உங்களை எதுக்கு மேம் உங்களையே வெளியே போக சொன்னார், என்ன வாழ்க்கடா இது, இருந்தாலும் உங்கள் அப்பா ரொம்ப ஓவராக போகிறார் மேம் அப்படின்னு சொல்லி பாம்கியூ சொல்ல, என்னதான் அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் உங்கள் அப்பா தானே உழைச்சாரு, இப்படி பண்ணலாமா, உங்கள்கிட்ட தானே கம்பெனியை கொடுக்கணும் அப்படின்லாம் பாம்கியூ வந்து டென்ஷனாக சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் சும்மா இருங்கடா நீங்கள் வேற அப்படின்னு யூனா சொல்லிட்டு டென்ஷனாக நின்றுட்டுருக்க. அந்த மீட்டிங்கில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்போ தான் யூனா வந்து மீட்டிங்கில் ஒருத்தன் வம்பெடுத்தார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே காண்டாகி மீட்டிங் ரூம்லேருந்து வெளியே வந்து போய்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு பசங்க எல்லாம் மேம் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல, திரும்பி பார்த்துட்டு என்ன இவன் என்னை விட டென்ஷனாக போயிட்டுருக்கான், எங்கே போகிறான் அப்படின்னு நினைக்க, போனவன் திரும்பி வரான். யூனா நீ இதுக்கு அனுபவிப்ப அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான். ஏன் சார் என்னாச்சு? கனவுல கூட எதிர்பார்க்காத, இந்த கம்பெனிக்கு நீ சிஇஓ ஆகணும். வாட்? நான் எப்படா சொன்னேன் நான் இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆக போகிறேன்னு, லூசு பயலே அப்படின்னு சொல்லி மைண்டில் நினச்சிக்கிட்டு இருக்க, ஓய் அப்படின்னு சவுண்டு கேட்குது. இந்த ஆள் வந்து புலம்பிட்டு இருக்கா இல்லையா, இவனும் உங்கள் டீம்மேட்ஸும் நீங்களும் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்க, யாருன்னு பார்த்தா டேயு நிற்கிறா. நீனும் போலையா, உன்னை தான் எப்பயோ போக சொன்னாங்கல்ல, இன்னும் இங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லி டேயு பேசிக்கிட்டே நடந்து வர, ஏ டேயு என்ன பேசுகிற நீ, இவர் தானே ரீசன் நீங்கள் மீட்டிங் விட்டு வெளியே வர, ஏய் உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொட்டக்கு போட்டுட்டு அந்த ஆள் போகிறான். டேயு என்னாச்சு, என்ன நடக்குதுங்க? விடுங்க பிஎம், அவன் கிடக்குறான், நீங்கள் வாங்க. ஏய் உன்னை நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க, இப்போ என்ன நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? நீங்கள் ஒன்றும் இங்கே சிஇஓ இல்லை, எம்டியும் இல்லை, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அமைதியாக வருவீங்க, என்னால் முடியாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொல்ல, டேயு மீட்டிங்கில் என்னாச்சு அதை சொல்லு ஃபஸ்ட்டு. சாரிண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேகெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டா. வாட்? ஏய் என்னாச்சு? நத்திங் அப்படின்ட்டு ஆட்டிடியூடாக அவள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. யூனாவுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பாம்கியூ அப்புறம் டீம்மேட்ஸ்லாம் வந்து உங்கள் பக்கத்தில் வராங்க. வந்துட்டு மேம் உன்னை கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது என்ன உங்களை யூனான்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்றாங்க. அப்போ தான் நீங்களே யோசிக்கிறீங்க, ஆமாம்ல என்னை அப்படி கூப்பிட மாட்டாளே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு யூனா யோசிச்சுட்டு இருக்க. டைம் ஸ்கிப் ஆகுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அட்டன் பண்ண வேறு ஒரு டீம் ஹெட் கிட்ட போயிட்டு யூனா கேட்குறா, என்ன நடந்துச்சு மீட்டிங்லன்னு சொல்லி கேட்க, அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே அந்த ஆள் வந்து ரொம்ப ஓவராக எல்லாத்தையுமே இது பண்ணிகிட்டு இருந்தார், எல்லாரையும் மட்டும் தட்டி பேசிகிட்டு இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டேயு வந்து கோவப்பட்டு கத்திட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் சேர்ந்துட்டு வெளியே கிளம்ப அப்படி இப்படின்னு சொல்லவும் அவரும் வந்து வெளியே போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி யூனாட்ட சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறா. பட் ஆனால் டேயுவை பற்றியே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து டேயுக்கு கால் பண்ணுறா, எடுக்கலை. ஓகேன்னு டேயுன்கிட்ட கால் பண்ணி அவன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஏன்ட்டு கேட்குற, ஆஃபீஸ் வந்தாலே மார்னிங் நீ போலையா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு டேயுன் கேட்குறான். நீங்கள் ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் சொல்ல டேயுன் யோசிக்கிறான், ஐயோ சும்மா சொல்கிறான்னு நினச்சோம், உண்மையாகவே பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டாலோ அப்படின்னு அவன் மைண்டில் ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. டேயுங்க அப்புறம் யூனா நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். யூனா என்ன தான் நடக்குது என்னை சுற்றி, ஏன் எல்லாம் வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முடியை பிடிச்சிட்டு நிற்க,
அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கிப் ஆக ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரா. நைட் டைம் ஆகிடுச்சு. யூனா வீட்டுக்கு போகிறா. செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே. உள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் மாம் அண்ட் ஜிமின் டேட் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே அவங்கள க்ரீட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறா. வா யூனா, என்ன லேட் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்ட்ரா ஆஃபீஸில் ஆண்டி, அதான். வாடா இங்கே வந்து உட்காரு அப்படின்றாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே யூனா போய் அவங்க ஜிமின் மாமா பக்கத்தில் உட்கார. ஒன்றும் இல்லைடா, நாளைக்கு நீயும் ஜிமினும் ஆஃபீஸ் ஒன்றா போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஆண்டி, என்னாச்சு? ஏன்னா அது நாளைக்கு உங்கள் கம்பெனி நியூ சிஇஓவாக ஒன்று இல்லை, நீ ஜிமினோட ஒன்றா நாளைக்கு போனீன்னா நல்லா இருக்கும்ல, அதான். புரியுது ஆண்டி, பட் ஆக்சுவலி சீக்கிரம் போகணும், டீம் கூட இருக்கணும். யாராச்சும் லேட்டாக வந்தால் கூட என் தலை தான் உருளும். அதனால் நான் சீக்கிரம் போகணும் ஆண்டி. ஸோ அப்படின்னு யூனா பேசிகிட்டே இருக்க டக்குன்னு ஜிமின் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா ஒன்றும் வேணாம், அவங்க தனியாக போட்டோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். அவங்களா அப்படின்னு ஜிமினை நீங்கள் பார்க்குறீங்க. ஓ, சார் கோவமாக இருக்கார்ல, என்கிட்ட பேச மாட்டாரோ அதான் அப்படின்னு நினச்சிட்டு, சரிடா, இல்லை எனக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா போனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நோ வரிஸ் ஆண்டி, நாளைக்கு எங்கள் நியூ சிஇஓவை வெல்கம் பண்ணி நாங்கள் எல்லாம் அங்கே இருப்போம் காத்துக்கிட்டு. ஆண்டி நீங்கள் எல்லாம் தான் ஒன்றா வரணும் அப்படின்னு சொல்லி யூனா சொல்கிறா. சரிடா அப்படின்னு ஜிமினோட அம்மா அப்பா சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. நீங்களும் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க டின்னர் சாப்பிட்ட. இன்றைக்கி ஃபுல்லாக எதுவும் சாப்பிட்ல, ஆஃபீஸில் நடந்த பிரச்சனை அது இதுன்னு செம்ம பசியில் வந்தால் ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஓகே, யூனா வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, ஏதாச்சும் பேச ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேட்சப் பண்ணுறதுக்கு, சண்டை போட்டிங்கல்ல அவன் கூட பேச மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு போனால அதை பேட்சப் பண்ணுறதுக்காக ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வருவியா இல்லை டைரெக்டாக எக்ஸ் அதாவது யூனா அப்பா கம்பெனிக்கு வந்துடுவியான்னு கேஷுவலாக கேட்குறா. ஜிமின் எதுவும் பேசலை, அப்படியே முளைச்சிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டுக்க யூனா பெருமூச்சு விட்டுட்டு, என் கூடலாம் யாரும் இப்படி பேசாமலாம் இருந்ததில்லை தெரியுமா, அப்பா அம்மா ஏன் டே அப்படின்னு சொல்லி ஜிமினை பார்க்க ஜிமின் சாப்பிட்டுட்டு அப்படியே யூனா வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படியே முறைச்சிக்கிட்டு எந்திரிக்கிறான். யூனா தலையில் அடிச்சுட்டு, ஏண்டி டே பற்றி பேசாமல் உன்னால் இருக்கவே முடியாதா அப்படின்னு மைண்டில் யோசிச்சுட்டு டின்னர் சாப்பிட்லான்னு உட்கார ஃபுட் எடுத்து வாயில் வைக்கிறா. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் பிளேட்டை தூக்கி போடுற சத்தம் கேட்குது. ஜிம்மின் தானே இப்போது பிளேட் எடுத்துகிட்டு போனான் கிச்சனுக்கு. யூனாக்கு ஏன் இப்படி போடுறான், அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டேன், லைஃப்பில் எல்லாமே புதுசாக நடக்குது, இந்த மாதிரி என்னை யாரும் வெறுத்ததில்லை, இவன் ஒருத்தன் தான் அப்போலேருந்து இப்போ வரை நான் கஷ்டப்படுத்திட்டே இருக்கான், உனக்கு என்னடா அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு யூனா இந்த பக்கம் லைட்டாக கண்ணில் இருந்து தண்ணி வருது, அழுதுட்டு இருக்க. ஜிமின் இந்த பக்கம் கிச்சனில் பிளேட்டை வாஷ் பண்ணிக்கிட்டு வலிக்கிட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். ஒரு வேளை நம்ம கோவத்தில் போடுறோன்னு நினச்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எட்டி பார்க்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூனா வந்து டேபிளில் சாப்பாடை வச்சுட்டு கிளம்பி போகிறான். ஸ்டெப்ஸ் ஏறி அழுதுகிட்டே. ரைட்டு, நினச்ச மாதிரியே கரெக்டாக புரிஞ்சுட்டு போகிறா, தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்று ஜிமின் அப்படியே மாடியில் வந்து போய்கிட்டு இருக்க யூனாவை பார்க்க, ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நேராக அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு போயிடுங்க. டோர் லாக் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க. மைண்டு ஃபுல்லாக செம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. டேன்கிட்ட கால் பண்ணி பேசலான்னு தோணுது, ஆனால் கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிடுவான். ஏதாச்சும் லைட்டாக வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா நோண்டி கேட்டு அப்புறம் எல்லாத்தையும் சொன்னால் கஷ்டப்படுவான் அப்படின்னு யூனா வந்து மறைச்சிடுறா. அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அழுதுட்டு தூங்கிடுறான் டோர்ட்டையே. இந்த பக்கம் ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா அவன் எப்பயும் போல் அவன் ரூம் பால்கனியில் வந்து எட்டி பார்க்குறான். பால்கனியில் இல்லை, ஆளை காணோம். சரி ஓகே, கண்டிப்பாக ரூம்குள்ளே தான் இருப்பான் அப்படின்னு மறுபடியும் மெல்ல இந்த பால்கனிலேருந்து அந்த பக்கம் யூனா ரூம் பால்கனிக்கு குதிக்கிறான்.
சொந்த வீட்லேயே இப்படி திருட்டு பை மாதிரி குதிக்க வச்சுட்டாலே அப்படின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு ரூமை எட்டி பார்க்க பெட்டில் ஆளை காணோம். எங்கே போயிருப்பா அப்படின்னு மெல்ல உள்ளே போகிறான். டோர்ட்டை பார்த்தா அழுதுகிட்டே டோர்கிட்ட முட்டி ரெண்டுத்தையும் பிடிச்ச மாதிரி சுருண்டு படுத்துட்டு இருக்கா யூனா. முடங்கிக்கிட்டே ஏதோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிறா அப்படின்னு ஜிம்மின் பக்கத்தில் போயிட்டு பார்க்க யூனா அன்னைக்கு டே ஃபுல்லாக சாப்பிடல. யூனா இப்படி பட்னி கிடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா. செம்ம பசி. யூனா அப்படியே அழுதுகிட்டே, அம்மா ரொம்ப பசிக்குதுமா, நான் பார்க்கணும் போல் இருக்குமா, என்னை கூட்டிகிட்டு போயிடுமா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, யாருக்கும் என்ன பிடிக்கல, உனக்கு கூட பிடிக்காதுல்ல, அதானே அப்பா ஜிம்மினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ நீ எதுவும் சொல்லலை, பிஸ்னஸ்க்காக தானே அவர் அப்படி பண்ணார். நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடும், நானும் போகிறேன், யாரும் எனக்கு வேணாம், எங்கேயாச்சும் போகிறேன், நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்னு பசியில் பைத்தியம் ஏதோ புலம்பிகிட்ருக்க ஜிம்மினுக்கு அதை கேட்டதும் ரொம்ப கஷ்டமாயிடுது. என்ன இவ இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா, இல்லை வேணாம், ஐயோ இந்த மின் அங்கிள் வேறு ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்களால் அப்படின்னு நினச்சிட்டு அவன் அப்படியே நெயில் பைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு நின்றுட்டுருக்கான். ஜிம்மின் அப்படியே யோசிச்சுட்ருக்க யூனா அப்போ தான், யாருமே நான் சாப்பிட்டேன்னு கூட கேட்கல தெரியுமா, எனக்கு என்ன யாரும் இல்லையே, யாருக்குமே அது தோணவில்லையேன்னு அழுதுகிட்டே பாடிட்டுருக்க, சே புள்ள பசியில் வேற கிடக்கா, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வழியை பண்ணும் அப்படின்னு ஜிமின் மறுபடியும் மெதுவாக மெல்ல சத்தம் போடாமல் பால்கனி வழியாகவே அவன் ரூமுக்கு போயிட்டு கிச்சன்லேருந்து டின்னரை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு யூனா ரூம் ஃப்ரண்ட் டோர்கிட்ட போகிறான். டோர் நாக் பண்ணுறான், பேசலை எதுவும். யூனா இந்த பக்கம் பசியில் எதுவும் கேட்கல, அப்படியே புலம்பிட்டு முனைங்கிட்டு படுத்துட்ருக்கா. ஜிமினுக்கு செம்ம கோபம் வந்து டோரை வேகமாக தட்டுறான். யூனா சவுண்டு நல்லா கேட்டதும் பயந்துடா, யாராது அப்படின்னு அழுகையெல்லாம் தொடச்சிட்டு யூனா யார் அப்படிங்கிறா. இப்போ வந்து ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா அவர் கோவமாக இருக்கார் இல்லையா, யூனாட்ட பேச மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, ஆனால் அதையும் மீறி எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக ஏய் டோர் ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறா. யூனாவும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எழுந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணுறா. கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அழுது ரெட்டாக இருக்குது. ஏன் சாப்பிடாம வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. பசிக்கலை அப்படின்னு கீழே பார்த்துட்டே சொல்ல, ஏன் கல் எதுவும் முழுங்கிட்டீங்களா அப்படின்னு ஜிமின் கேட்க நிமிர்ந்து பார்க்குறா முறைச்சிட்டு. என்னால் யாரும் ஒன்றும் சாப்பிடாம இருக்க வேணாம், யாரையும் பட்னி போட்டு பாவம் சம்பாதிக்க விரும்பல, கிச்சனில் வேணுமேனா பிளேட்டை போடல, அண்ட் எனக்கு அப்படி பிஹேவ் பண்ணுறதும் பிடிக்காது, தெரியாமல் வந்துருச்சு, ஐநோ, அதை கேட்டுட்டு தான் நீங்கள் கோச்சிட்டு வந்தீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஜிமின் மரியாதை கொடுத்து நீங்கள் போங்கன்னு சொல்கிறது சுத்தமாக பிடிக்கல யூனாக்கு. செம்ம காண்டாகுதா, ஓங்கி உனக்கு கன்னத்திலே வைக்கிறா. ஜிமின் ஷாக் ஆகி அப்படியே யூனாவை பார்க்க, அடிப்பாவி என்னடி அடிக்கிற அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு இருக்கான். கையில் இருக்க பிளேட்டை பிடுங்கிட்டு டோரை டம்முன்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இந்த பக்கம் ஜிமின் அம்மா என்னை அடிச்சிட்டாம்மான்னு அழுதுகிட்டே அவன் ரூமுக்கு போகிறான். கன்னத்தில் கையை வச்சுட்டு, தேவடா உனக்கு, அவன் இருக்க பசிக்கு சும்மா பிளேட்டை ஓப்பன் பண்ணி காமிச்சாலே அவன் வாங்கிட்டு வந்திருப்பான் போல், தேவையில்லாமல் அவளை நீங்கள் போங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுகிறேன்னு இப்படி மொத்த மரியாதையும் கெடுத்துட்டு வரியடா பாவின்னு. ஐயோ என்ன அடிடா பொண்ணா இவ பேய் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான் ஜிமின்னு. இந்த பக்கம் யூனா பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி ஜிமின் கொடுத்த பிளேட்டில் இருந்த சாப்பாட்டை சாரி ஜிமின்கிட்டேருந்து அடித்து பிடிங்கின பிளேட்டில் இருக்கிறத செம்ம பசியில் சாப்பிட்டுட்ருக்கா. உனக்கு தேவடி, அவன் தான் என்கிட்ட பேசாத, நானும் பேச மாட்டேன் சொல்லிட்டான்ல, அப்புறம் அவன்கிட்ட பேட்சப் பண்ண நினச்சது மூணு தப்பு. அவன் பிளேட்டை உடைக்கிறான் இல்லை டோரை உடைக்கிறான், உனக்கு என்ன வந்துச்சு, மூடிட்டு சாப்பிட்டு வந்திருக்கணும், அவ்வளோதான், இன்றைக்கி தான் லாஸ்ட்டு, நாளைக்கு அவன் சிஇஓ ஆனதும் உன் கம்பெனிக்கு இல்லை உங்கள் கொப்பம் கம்பெனிக்கு நீ கிளம்பு, உனக்கு என்ன இங்கே வேலை, கிளம்பு, எல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ண தானே, அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்க. அப்போட்டே அவன் நான் இல்லாமல் அதான் டேயும் இருக்காளே, டேயும் பார்த்துப்பா, அவளுக்கு கூட எவ்வளோ தைரியம், பேர் சொல்லி கூப்பிட்டு போகிறா, எத்தனை மெசேஜ் பண்ண, ஒன்றுத்து கூட ரிப்ளை பண்ணல, எல்லாம் மாறிட்டாங்க, எல்லாம் ஒன்றா என்னை ஹர்ட் பண்ணுறாங்க, நான் போகிறேன், நான் போனால் யாராச்சும் கவலைப்படுவாங்க, இல்லைல்ல எல்லாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க, இருக்கட்டும் நான் கிளம்புறேன்
அப்படின்னு சொல்லி வேக வேகமாக ஜிமின் கொடுத்த சாப்பாட்டை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பசியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே யுனா ரிலாக்ஸ், ஆஸ் பர் த பிளான் செயல்படணும், ஓகேயா, நோ டிஸ்ட்ராக்ஷன், கமான், இன்னும் 1 month தான் இருக்குது, அப்புறம் எல்லாம் செட்டில்னு தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் பெட்டில் படுத்து தூங்க. நைட் டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் பார்த்தீங்கன்னா அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? ஓகே செல்லக்குட்டீஸ், டாட்டா பை பை, டேக் கேர், அன்யாங். சாரி, நான் இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன்னு மறந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த எஃப்எஃப்ல வர பிஜிஎம் வந்து சஜஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க பேர் வந்து ஷவினா. தேங்க்யூ ஷவி செல்லக்குட்டி.